கொலோசேயர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. மறைந்திருக்கும் முக்கியத்துவமானதே இரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெளிப்பட்டு எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் அதன் பின்பு அது ரகசியம் என்று அழைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் தங்கள் படை பலன்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை ரகசியமாக வைத்திருக்கின்றன. அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்க மற்ற நாடுகள் ஏராளமான பணம் செலவழித்து ஒற்றர்களை அனுப்புகின்றனர். கிறிஸ்து ஒரு ரகசியம். அவர் ரகசியமாக ஒரு தச்சனின் மகனைப் போல வந்தார். தான் செய்த அற்புதங்களை கூட பிரசித்தி செய்ய விரும்பாமல் ரகசியமாய் வைக்கும்படி சொன்னார். வெளிப்படையாய் அவர் பேசாமல் உவமையாய் பேசினார். அவர் தேவகுமாரன் என்பதும் உலகங்களை சிருஷ்டித்த மகிமையின் ராஜா என்பதும் பொதுமக்களுக்கு தெரியாத ரகசியமாய் இருந்தது. அப்போஸ்தலராகிய பவுல் இதை பற்றி எழுதும் போது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம் என்று குறிப்பிடுகிறார். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். கொலோசேயர் 1:25-27 வாசிக்கிறோம். கிறிஸ்து உலகத்தாருக்கு இன்னும் ஒரு ரகசியம்தான், புரியாத புதிராகவே இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபையாய் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் இருக்கும் தேவனாய் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று மத்தேயு 13:11 சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் அவரண்டையில் சேர்ந்து அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உமது வார்த்தையின் ரகசியங்களை உமது ஆவியினால் எனக்கு வெளிப்படுத்தும், என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.